இன்றைக்கி வந்து கொஞ்சம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கார்டன் வேலையும் கொஞ்சம் பண்ணணும். என் கூட சேர்ந்து அச்சு பாப்பாவும் வேலை பார்க்குறான். வேலை செய்வோமா? நம்மளுக்கு யார் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணதுன்னா இந்த தடவை வந்து ராஜேஷ் அண்ணாவும் அண்ணியும் தான் விஷ் பண்ணாங்க. சரி ஓகே எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. க்யூட்டாக இருக்கலையாச்சு. என்ன பண்ணோம்? ஃபோட்டோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எல்லாம் கை பிடிச்சி சொல்லி தராங்க. இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணுறாங்கன்ட்டு. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். இந்த vlogோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து வெட்டிங் டே. ஸோ நாங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் முதல்ல பார்க்குறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்க அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. நான் அதில் ஒரு சொதப்பல் பண்ணிட்டேன். ஸோ என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். போயிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி செய்யலாம், சாம்பார் செய்யலான்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு வந்து குக்கர் வச்சு எல்லாம் வேக வச்சுட்டேன். அப்புறமா தான் ஞாபகம் வருது, ஐயோ கோதுமை மாவு இல்லையேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆர்டர் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு, அப்புறம் பாலும் இல்லையா சரின்ட்டு ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். இந்த சைட் பாருங்கள் பருப்பு வந்து விசிலே வந்துருச்சு. பட் இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன், பூரிக்கு மாவு பிசைய போகிறேன். ஸோ ஓகே, இங்கே நம்ம வீட்டுக்கிட்டே பிஸ்தா சூப்பர் மார்க்கெட் இருக்கா, அங்கே தான் ஆர்டர் பண்ணேன். சரின்ட்டு உடனே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பால் வந்து 2 லிட்டர் ஆர்டர் பண்ணேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, ஆசீர்வாத் கோதுமை மாவு வந்து ஆர்டர் பண்ணியாச்சு 1 கிலோ. குழுவில் எவ்வளோ ரேட் வருதுன்னு தெரிலங்க. இவங்க எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா 7.5 ரியால் போட்டிருந்தாங்க. பால் வந்து தெரியும் எனக்கு, எப்பயும் நம்ம வாங்குறது இல்லையா, 15 ரியால் வந்து வரும் 2 லிட்ரு. சாம்பார் வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ கத்தாரில் சின்ன வெங்காயம் ரேட்டு பார்த்திங்கன்னா செம்ம. எவ்வளோன்னா 14 ரியால் வருதுங்க. நம்ம ஊரில் கிலோ 50 ரூபா தான். இந்த வெக்கேஷன் போயிட்டு வந்தாலே என் மைண்ட் அப்படி தான் ஓடும். கொஞ்சம் நாளைக்கு வந்து அந்த ஊர் ரேட்டுக்கே பார்த்துட்ருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா கிலோ 14 ரியால் வந்து விற்கிது. தக்காளி வந்துட்டு இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அங்கேயே வாங்கிட்டேன். ஸோ நல்லா பாருங்களேன், சூப்பராக அந்த தக்காளியில் வந்து அந்த சாறு வந்து வலியும். மீதி வெளியில் வாங்குகிற தக்காளியில் அப்படியே சக்க மாதிரியே இருக்கும். முருங்கைக்காய் வந்து லூலூவில் வாங்கினது தான். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சாம்பார் வைக்கலாம். நான் வந்து இது மாதிரி மண் சட்டியில் தான் வைப்பேன். சாம்பார் ரசம் எதுவாக இருந்தாலும். கருவேப்பிலை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கார்டன் வேலையும் கொஞ்சம் பண்ணணும். வீட்டில் இந்த தக்காளியை முன்னாடியே கட் பண்ணி வச்சா மட்டும் டேஞ்சருங்க. எங்கள் வீட்டில் ஒரு குட்டி எலி அலையுது. ஸோ அது வந்து ஒரு 4 தக்காளி வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுச்சு. வேறு யாரும் இல்லை, நம்ம அச்சு பாப்பா தான். அவங்களுக்கு வந்து தக்காளி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போ கட் பண்ணி வச்சாலும் ஒரு 2-3 பீஸை தூக்கிட்டு போயிடுவாங்க மேடம். சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் வந்து சமையலுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவேன்னா கடலை எண்ணெய் தான். அதுக்கப்புறம் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுவேன். திருவோடத்தில் தான் வந்து யூஸ் பண்ணுறது நாங்கள். நம்ம டேரெக்டாக திருவோட ஷாப்கே போய் வாங்கினோம் அப்படின்னா ரேட் வந்து கம்மியாக இருக்கும். நாங்கள் அந்த இடத்துல வாங்கினதுனால 25 ரியால் போட்டிருந்தாங்க. இதே ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேறு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 26.5, ஸோ 1.5 ரியால் கிட்ட அதிகமாக இருக்கும். நாங்கள் அப்படியே பர்வா போகிறப்ப அப்படியே வாங்கிடுறது. சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சாம்பாரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி நியர்பை 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இருந்தாலுமே வந்துட்டு அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த சிஸ்லர்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து மண் சட்டியில் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சும்மா விளையாட்டுத்தனமாக பார்த்துட்ருப்பேன். ஆனால் எனக்கு இன்னும் இது ரொம்ப பிடிக்கும். இந்த மண் சட்டியில் சமைக்கிறப்போ டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பயுமே பூரி நல்லா புஷ்ஷுன்னு உப்பி சூப்பராக வருங்க. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி இருக்குன்ட்டு. பூரியும் சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்டில் இது 2 தான். நம்ம கார்டனில் வந்து முன்னாடி சிமெண்ட் எல்லாம் போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கிராக் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒர்க் எல்லாமே வந்துட்டு திரும்பி மேலே ஃபுல்லாக அந்த சிமெண்ட்டை வந்து தண்ணியில் கரைச்சி அப்படியே ஊற்றி விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் செட் ஆகிடுச்சு. ஒரு 2 டேஸில் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த செடி எல்லாத்தையும் திரும்பி மறுபடியும் நம்ம கார்டனில் இருந்தது இல்லையா, அந்த சிமெண்ட் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அதனால் அங்கே வந்து வைக்க போகிறோம். ஸோ ஒன்றா எடுத்து வைக்கணுங்க. இப்போயுமே வந்து பெயிண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே கார் பார்க்கிங் வைக்கிறப்போ கஷ்டமாக இருக்குது, காரெல்லாம் அவங்க பார்க் பண்ணுறதுக்காக. அதனால் இப்போதைக்கு நாங்கள் வந்து உள்ளார வந்து வைக்க போகிறோம். என் கூட சேர்ந்து அச்சு பாப்பாவும் வேலை பார்க்க போகிறான். வேலை செய்வோமா? கார்டன் வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய மனுஷி ஒன்று வந்திருக்காங்க. அந்த தொட்டியெல்லாம் எடுத்தாங்க. அந்த கீழே இருக்குல்ல தொட்டி, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைங்க போங்க. எடுங்க. ஆமாம்.
அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நீ இதை எடுத்து வச்சிட்டியா? இன்னும் போய் தொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க போங்க. இந்த தொட்டி எடு, இந்த தொட்டி எடுத்தாங்க. எடுங்க, அதையும் கொண்டு போய் வைங்க போங்க. பார்த்து பொறுமையாக போங்க. கண்ணாடி வேற மேடம்க்கு இருக்கா? பார்த்து பொறுமையாக எடுத்துகிட்டு போங்க. இந்த சைட் ஃபுல்லாகவுமே செட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் மட்டும் செட் பண்ணிட்டோன்னா அவங்க இன்னொரு பக்கம் எடுத்து வச்சுட்டு பெயிண்ட் அடிச்சுப்பாங்க. ஏன்னா இங்கெல்லாம் பாருங்களேன் ஃபுல்லாக அந்த சிமெண்ட் இருக்குல்ல, அதனால தான் இதெல்லாம் தட்டி எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ணுவாங்களா திரும்பி. முன்னாடி கொஞ்சம் கிராக் இருந்ததெல்லாம் அது பாருங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி ஃபுல்லாக நல்லா பூசிட்டாங்க. செமையாயிருச்சு. இப்போ முருங்கைக்கட்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்டினோம். கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாம் காஞ்சு போச்சு. இங்கே கீழே முன்னே க்ரீனாக தான் இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி காஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து இது வராது. ஸோ நம்ம தூக்கி போட்டு அடுத்து நம்மளே முருங்கைக்கட்டை யாராவது வெட்டாங்கன்னா வாங்கணும். இல்லைன்னா சீடு இருக்குது, முருங்கை சீடு இருக்குது, அதை போட்டு தான் வர வைக்கணும். கீழே தொட்டியை தாங்க மூவ் பண்ண முடியல, செம்ம பெருசாக இருக்குது. ஸோ அதனால் எங்களால் சுத்தமாக முடியல. ஒரு 3 பேராக சேர்ந்தால் தான் இதை வந்து மூவ் பண்ண முடியும் போல். அதனால் இதை மட்டும் இங்கிட்ட வச்சுட்டோம். இடத்த எல்லாமே க்ளீன் பண்ண சொல்லணும் அவங்கள. ஸோ எப்படி இருக்க பாருங்கள், மண்ணெல்லாம் கீழே கொட்டி அப்படி இப்படின்ட்டு இதுவாயிருச்சு. முன்னாடி வந்து மண்ணிலே இருந்ததுனால தெரியல இந்தளவு குப்பாகிறது. பட் இனிமேல் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் போல். இப்போ நம்ம கார்டன் வந்து பேக் டு ஃபார்ம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. முன்ன வச்சுருந்ததில் ஒரு 10% வந்து வந்திருக்கு. இன்னும் மீதியெல்லாம் நம்ம வந்து வின்டருக்கெல்லாம் செட் பண்ணலாம். அப்போ தான் வந்துட்டு சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கா? அதெல்லாம் போகக்கூடாது, வச்சுச்சோ பண்ணக்கூடாது. அங்கெல்லாம் நிறைய பேர் வந்து வெட்டிங் டேக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூங்க. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யார் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணதுன்னா இந்த தடவை வந்து ராஜேஷ் அண்ணாவும் அண்ணியும் தான் விஷ் பண்ணாங்க. ராஜேஷ் அண்ணா இது வரைக்கும் நான் சொன்னதில்லை நம்ம வீடியோஸில். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துட்டு போடுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா இது பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம வெக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து மீட் பண்ணியிருந்தோம். பட் அன்றைக்கி வீடியோ வந்து எடிட் பண்ண முடியலைங்க, அடுத்தடுத்து இதெல்லாம் இருந்தது. ஸோ நான் வந்துட்டு இப்போ வந்து வீடியோஸ் வந்துட்டு அப்புறமா போடுறேன் உங்களுக்கு. அண்ணா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா லைஃப் ஸ்டைல் பற்றி எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ அதை வீடியோஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வீட்டில் எப்பயும் போல் எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்பயுமே எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாரோட டேட் ஆஃப் பர்த்து, வெட்டிங் டே அப்படி சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சு விஷ் பண்ணுற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா தாங்க. கரெக்டாக வந்து குரூப்பில் போட்டுருவாங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. குரூப்லேயும் போடுவாங்க, தனியாகவும் போடுவாங்க. ஸோ இவ்வளோ ஞாபகம் வச்சுருக்காங்களா அப்படின்ற. லஞ்ச் வந்து வெளியில் ஆர்டர் பண்ணியாச்சு. சரி ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. இது வந்து என்ன லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெஜ் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட புதுசாக ஓப்பன் பண்ண ஷாப் தான். சரி ஓகே எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த ஷாப்பில் பிரியாணி தான் ஃபேமஸ்ன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து வெஜ் மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து ரசம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இதில் சாம்பார் அது மாதிரி எதோ இருக்குன்னு நினைக்கிறேன். சாம்பாருங்க. அச்சோ கீழே கொட்டிடுச்சு. இது வந்து கூட்டுன்னு நினைக்கிறேன். தயிர் கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலாக அப்பளம் கொடுத்துருந்தாங்க. குட்டீஸ் வந்து அப்பளம் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்பளம் வந்து எங்கள் வீட்டில் நிற்காது, அதனால சரின்ட்டு அவங்க சாப்பிட்டுட்டாங்க குட்டீஸு. இந்த வெஜ் மீல்ஸ் ரேட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10 ரியால் வருது. ஸோ ஜஸ்ட்டு சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான். பொரியல் வந்து இதிலே வச்சுட்டாங்க போலங்க. என்னடா அது பொரியல் இல்லையேன்னு பார்த்தேன். இங்கே சைட் பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் பொரியல் வச்சுருக்காங்க. இங்கே வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து வச்சுருக்காங்க. பச்சை பட்டாணி போட்டு வச்சுருக்காங்க. சைடில் ஊறுக்காய் வச்சுட்டாங்க, சாதம் வச்சுட்டாங்க. 10 ரியாலுக்கு எனக்கு தெரிஞ்சு ஓகேன்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் எப்பயும் வந்து சரவணபவன் வசந்தபவனில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ஷாப்பில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க. வந்து ஷாப்பிங் போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. எங்கேப்பா ஷாப்பிங் போகிறோம்? ஆமாம், அங்கே தான் ஷாப்பிங் போகிறோம். நம்ம வீட்டுக்கு அப்படியே எதிர்காலே இருக்குது ரெண்டுமே. அப்படியே போயிட்டு ஏதாவது திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வாங்க போகிறோன்னு தெரில, கண்டிப்பாக ஏதாவது வாங்கணும் அப்படின்ட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். உனக்கு ஸ்டோரி புக்கா? சரி வாங்குவோவா. பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆயிடுச்சா. அதுக்கு அடுத்து விசாகன் குட்டிக்கு 7 o'clock வந்துட்டு ஸ்கேட்டிங் கிளாஸ் இருக்குது. அதனால் அப்படியே ரெடி ஆகி வந்தாச்சு. நாங்கள் இங்கே இருந்துட்டு அப்படியே போக வேண்டியது தான். வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஆக்சுவலாக லூலூவில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த ஃபேஷன் ஸ்டோர்னு இருக்குல்ல, அங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் குட்டீஸ்க்கு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே போய் பார்ப்போம். நீ என்ன வாங்க போகிற? புக்ஸ்.
ஓணம் வர்றதுனால அழகாக இருக்குது. அதோட இங்கே குட்டி பாப்பாவுக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸா? சரி போங்க போய் பாப்பா போங்க. சூப்பர் தாங்க, தேங்க்யூ. வந்து டாப் வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க. நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து 12 ரியல் தான் போட்டிருக்காங்க. இதுவுமே நல்லாயிருக்கு. 8 பிராண்டு. இது வந்து 1 இயர், அதுக்கப்புறம் 1 இயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1.5 இயர்ஸு, 1 இயரு, அதுக்கப்புறம் 2 இயர்ஸ், அது மாதிரி ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் கிளாத் சூப்பராக இருக்குங்க. டிசைனுமே நல்லா இருக்குது. பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் டாப்ஸ் கலெக்ஷன் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் நல்லாயிருக்கு. ஒன்று ஒரு ரேஞ்சுக்கு வருது. ஆனால் 12 ரியால், 10 ரியால், 13 ரியால் அது மாதிரி ஒன்று வருது. இந்த டாப்லாம் சூப்பராக இருக்குது. இவளுக்கு வந்துட்டு சைஸ் வந்து 3 இயர்ஸ் வருமா, அதனால் 36 மந்த்ஸு. ஸோ இந்த கலெக்ஷனும் சூப்பராக இருக்குது. இது ரேட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இது ரேட் வந்து 12 ரியால் வருது. ஆனால் கிளாத் வந்து நல்லா உழைக்குங்க, சூப்பராக இருக்கும். நான் லூலூவில் எடுத்திருக்கேன், நல்லாயிருக்கும். க்யூட்டாக இருக்கலையாச்சு. எனக்கு வேண்டாம் தங்கம், நீங்களே போட்டுக்கோங்க. அம்மா பார்த்துட்ருக்க கலெக்ஷன். நம்ம ஒரு பக்கம் ஷாப்பிங் பண்ணோன்னா இவங்க ஒரு பக்கம் ஷாப்பிங் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணும் இப்போ நம்ம 2 பேரும்? இந்த கேப்பை போட்டுக்கணுமா? கேப் போட்டு என்ன பண்ணும்? ஃபோட்டோ போதும், நம்ம ஷாப்பிங் பண்ணுவோம். வா, எடுத்தாச்சு, வா. சரி எடுத்துப்பாங்க. இந்தாங்க. ஃப்ரண்ட்டில் நல்ல டிசைன் இருக்குங்க, பின்னாடி ஒன்றும் இருக்குது. அது லெட்டர் இருக்கும். இப்போ இந்த டிஷர்ட்டில் பாருங்களா, அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. த கிங்னு இப்படி இருக்குது. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லயன் போட்டு இருக்குது. ஸோ இதை ஃப்ரண்ட்டில் போட்டாலும் அது அழகாக இருக்கும். பின்னாடி போட்டிருக்காங்க. அதனால் சரி வேணாம் அப்படின்னு செலக்ட் பண்ணலை. அதுக்கடுத்து சுப்பாப்பாக்கு வேறு என்ன பார்க்கலான்னு பார்த்துட்ருக்கேன். இது நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது. ஸோ ஸ்வீட்னு போட்டிருக்கேன். ஸோ இது ஒன்று எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம்னாலும் குட்டீஸ்க்கு பிடிக்கும். ஸோ அதனால் இது ஒன்று வாங்கிக்கலாம். டாப் வந்து சூப்பராக இருக்குங்க. ஆனால் மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன், அதனால் இது எடுக்கலை. இது வந்து 109 ரியால் வந்து வருது. ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. எவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்கள். ஸ்கர்ட் கலெக்ஷன் எல்லாமே செம்மையாக இருக்குங்க. நல்ல ஒரு மாதிரி கிராண்டாக சூப்பராக இருக்குது. இது நல்ல ஜிகுன்னு இருக்குது இல்லைப்பா, செம்ம சூப்பராக இருக்குது. ஆனால் நிறைய கலர்ஸ்லேயும் இருக்குது. ஆமாம், இங்கே வந்து லைட் சாண்டல் கலரில் இருக்குது. மெயினாக பிங்க்கில் தான் நிறையா இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்கர்ட் கூட நல்லா இருந்துச்சு. போனப்போ கலெக்ஷன் வேறு மாதிரி இருந்ததுங்க. இப்போ அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாம். இந்த டாப் வந்து 99 ரியால் வருது. நல்ல ஒரு ஆஷ் கலரில் இருக்குது, அழகாக இருக்குது. லாங் குர்த்தி வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. இது வந்து 20 ரியால் தான் வருது. பட் நிறைய சைஸ் வந்து வச்சுருக்காங்க. எக்ஸ்எல், எல், எம் அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. கலெக்ஷனுமே நிறையா இருக்குது. நல்லா இருக்குது. மாதிரி கொஞ்சம் பூ தாங்க கொச்சான்னு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி போட்டால் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது அழகாக இருக்குது. இந்த புலிக்குட்டி டிசைனில் எப்போ பாரு இருந்தாலும் அழகாக இருக்குது. எனக்கு இது பிடிக்கும். ஜெகிங்ஸ் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. 20 ரியால் வருது ஜெகிங்ஸ் எல்லாம். இதுக்கு முன்னாடி 29 ரியால், இப்போ வந்து 20 ரியால் வருது. இதிலே வந்து ஹை வேஸ்ட் ஜெகின்னு அது மாதிரி நிறையா இருக்குது. இப்போ ட்ரெஸ்ஸும் அழகாக இருக்குங்க. 2 பீஸ் செட்டு சேர்ந்தது 45 ரியால் வந்து வருது. இப்போ ஓணம்னால இந்த கலெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க போல். ஓணம் சாரீ எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து 119 ரியால் வருது. இது வந்து 69 வருது. ஸோ ஒன்று ஒரு மாதிரி வருது. நிறைய பட்டுப்பாவாடை செட் கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. இதெல்லாம் குட்டீஸ் போடுறது பார்க்கவே சூப்பராக இருக்கும். பட்டுப்பாவாடை செட்டை என்ன தான் நம்ம மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் அந்த பட்டுப்பாவாடை போட்ட அழகு செம்மையாக இருக்கும். ஜென்ஸ்க்கு வந்து மயிலிறகு வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வேஷ்டி எல்லாம் வச்சுருக்காங்க. வேஷ்டி, இந்த சைட் சட்டை எல்லாம் இருக்குது. குர்த்திஸ் எல்லாமே 39 ரியால்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. எல்லாம் காட்டனு, அதுக்கப்புறம் மிக்சடு அது மாதிரி வருது. இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா 79 ரியால் வருது. இது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து 39 ரியால் வருது. இந்த பிளாக்கும் வந்து 39. கொஞ்சம் சிம்பிளாக அழகாக நீட்டாக இருக்குது. இது வந்து 49 ரியால் வந்து வருது. நைட்டியில் வந்து 49 வருது. பட் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. பார்க்க நைட்டி மாதிரியே தெரில, இதெல்லாம் ஏதோ டாப் மாதிரியே இருக்குது. இந்த இது அழகாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், லேடிஸ் நைட் கவுன்னு தான் போட்டிருக்காங்க. பட் எவ்வளோ ஃபார்மலாக இருக்குது பாருங்களேன். பசங்களுக்கு ட்ரௌசர் 6 இயர்ஸ்லேருந்து 24 மந்த்ஸ் வரைக்கும் 10 ரியால் தான் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த மஞ்சள் கலர் ரொம்ப இது அடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த கலர் கொஞ்சம் அழகாக இருக்குது. இந்த க்ரீன் கலர் அழகாக இருக்குது.
நியர்க்குள்ளார குட்டீஸ்க்கான ஷர்வானி செட்டுங்க. பார்க்கவே அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குல்ல. இதெல்லாம் பசங்க போட்டாங்கன்னா அழகாக இருக்கும். ஆனால் எங்கே இந்த 1 இயரில் நம்ம போட முடியுது, அதுங்களுக்கு கொஞ்சம் கசகசன்னு ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும். இது வந்து 139 வந்து வருது. நல்லாயிருக்கு. எங்கேயாவது வெளியில் போகிறோம் ஃபங்க்ஷன் அந்த டைமுக்கு வந்து போட்டு விட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. எல்லாமே அப்படியே அந்த ஓணம் ஸ்பெஷலாக ஆக்குபை பண்ணிட்டாங்கங்க. அதுக்கு மேட்சாக வந்து பேங்கிள், அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்கு அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டாங்க. நம்ம போய் ஒரு இடமா தேட தேவையில்லை, இந்த ஒரு இடத்துல பார்த்துட்டு போனாலே போது மாட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இது கொடுத்தாங்க. இது வந்து 20 ரியல் தான் வருது. நல்லா இருக்குது. இதுவே நல்ல கலர்ஸில் வச்சுருக்காங்க. இது வந்து ஷர்ட் போல். இது மாதிரி ட்ரெஸ் தாங்க எனக்கு என்னவோ பிடிச்சிருக்கு. ஆனால் நிறைய வச்சுருக்கேன் இந்த மாடல்லே தான். இது வந்து 30 ரியல் வருது. பட் நல்லா இருக்குது. இப்போ இது வந்து நல்ல ஆஃபர் தான். ஏன்னா யூஸ்வலாக நான் பார்க்குறப்பெல்லாம் வந்து 40 அந்த ரேஞ்சுக்கு வரும். பட் இப்போ வந்து 30 வந்து வருது. ஓகே தான். 30 ரியல் தான். செம்ம அழகாக இருக்குது. இது பிங்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த க்ரீன் கூட ஓகே தான். ட்ரெஸ் வந்துட்டு 49 வந்துட்டு வருது. இந்த இது சூப்பராக இருக்குங்க. நல்லா ப்ரைட்டாக அழகாக இருக்குது. இந்த இதுவும் நல்லாயிருக்கு. இந்த பொடி கலரும் நல்லாயிருக்கு. இது வந்து 49. ஸோ இது ஒன்று ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ரேட்டில் வரும் போல். இது லெகின்ஸ் பேண்ட்டுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இது வந்து 15 ரியல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் 15 ரியல் தான். இந்த இதுவும் வந்து 15 தான் போட்டிருக்காங்க. இதை போட்டிருக்காங்க பாருங்கள், 15 ரியல் தான் இது. பக்கம் இந்த அக்கா பொம்மை வேணுமா, அவளுக்கு எங்கே போனாலும் இந்த மாதிரி அக்கா பொம்மை தான் வேணும்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. அழகாக கோன் மாதிரி போட்டு இதில் மேலே பொம்மை இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது. வின்டர் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அதனால் நிறைய சீடு, அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸோட சீடு எல்லாம் வச்சுருக்காங்க. இது வெண்டைக்காய் சீடு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய பாட்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க. நான் அப்புறமா ஒரு தடவை ஃப்ரீயாக வருவோம். விறுவிறுன்னு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. ஏன்னா ஸ்கேட்டிங்க்கு வந்து டைம் ஆயிடுச்சு. நியர்பை இப்போ வந்து 6:45 ஆயிடுச்சு. 7 o'clock அவனுக்கு கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால் கிளம்பணும். ஷாப்பிங்லேருந்து வெளியில் வர்றதுக்கே மனசு இல்லை. இப்போ பாருங்கள் டைம் ஆயிடுச்சுன்னு விறுவிறுன்னு ஓடிட்டுருக்கோம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ஒரு 7 to 10 minutes வாக்கு தான். ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். விசாகன் குட்டி வந்து இந்த பிகினர் இந்த ஸ்டேஜில் இருந்தாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் அட்வான்ஸ் போனார். இப்போ வெக்கேஷன் போயிட்டு வந்து ரொம்ப அட்வான்ஸ் சைடு வந்துட்டார். ஸோ இந்த சைடு இருக்க குட்டீஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே ஸ்கேட் பண்ணுறாங்க. நல்ல பெரிய பசங்களாம் ஸோ சூப்பராக ஸ்கேட் பண்ணுறாங்க. அடுத்து விசாகன் குட்டியோ ரேஷன் குட்டியோ வருவாங்க. நல்லா ட்ரெயின் பண்ணுறாங்க, சூப்பராக சொல்லித்தராங்க. ஒரு கிட்ஸாக நல்லா இண்டிவிஜுவலாகவும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ இது 2வது மாதத்தில் 3வது கிளாஸு. காலை வந்து கிராஸில் வச்சு வரணும் போல் இந்த ஸ்கேட்டிங். அதனால் ஒரு சில குட்டீஸ் வந்து அந்த கிராஸ் வைக்கிறப்போ பேலன்ஸ் இல்லாமல் டொப்புன்னு விழறாங்க. வேறு எதுவும் இல்லை. அதுக்காக இப்போ இவங்க வராத குட்டீஸ்க்கு வந்து கைப்பிடிச்சி சொல்லித்தராங்க. இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணுறாங்கன்ட்டு. எல்லாம் ஸ்கேட் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. விசாகன் குட்டி ஸ்கேட்டிங் சொல்லி தரது புரியுதா? ஈஸியாக இருக்கா? அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. செம்மையாக பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் தடவை நாங்கள் உளுந்தும் கொஞ்சம் உழுவோம். ஆனால் பரவாயில்ல, நாங்கள்லாம் நல்லா ஸ்கேட் பண்ணுறோம் எல்லாருமே. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய். இது போதும் எனக்கு.